மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான். 33 தேவர்கள், மால், அயன், உருத்ரன், மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான். அவங்களுக்கு எல்லாம் பார்க்க முடியாத சிவபெருமான் மாயேறி இவ்வையகத்தே வார்கழல்கள் வந்திக்க. அவன் திருவடி இந்த பூமியில பட்டது. எதுக்காக? அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக. மாயேறி வந்தான். மான்னா விடை, விடை மேல ஏறி வந்தான். திருவாசகம் அதுவும் பின்னால வரும். அப்படி வந்த இறைவன் இந்த பூமிக்கு வந்தான். எதுக்காக? அடியார்கள் நம்ம வழிபாடு செய்கிறார்கள், அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் தான் அவன் இறங்கி வந்தான். இறங்கி வந்து என்ன பண்ணான்? நம்முடைய மேல 12 கிலோ உயரத்துல அவனுடைய திருவடி வச்சு நிற்கிறான். அதான் இணையார் திருவடி. அதை கெட்டியா பிடிச்சிக்கணும். அதனாலதான் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, இப்படிதான் வணங்கணும் சாமியை. கை கூப்பி கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் அவர் தான். அப்படிதான் வணங்கணும் சாமியை. முத்தம் கொடுக்கறது, ரோட்டில் போகும்போது கணத்தில் போட்டு போகிறது, அப்புறம் சிலுவை போடுறது, என்னென்னவோ பண்ணுறாங்க மக்கள்லாம். தெரியல பாவம் அவங்களுக்கு. ஏதாவது எங்கேயாவது போய் ஏதாவது கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. சொல்லாமல் அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து பண்ணுறவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஒரு தவறை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணாங்கன்னா அது உண்மையாயிருது. நாளடைவில் இப்படி தான் வழிபாடு செய்யணும்னு வரையறுத்துருவாங்க. அதனால தான் ஒரு நிமிஷம் நின்று வண்டியில் போகிறோமா, ஒரு நிமிஷம் நின்று பார்த்தா போதும். வாகனம் ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு கை விட்டுட்டு போனோம்னா மறு கை அங்கே போயிடும். அதனால் அப்படி பழக வேண்டாம். நின்று உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கையெடுத்து வணங்கிட்டு போகலாம். இல்லைன்னா மனசால் அங்கே வணங்கிட்டு போனால் போதும். நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு தான் வணங்கிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் அப்படியாவது செய்யலாம். கோயிலை கிராஸ் பண்ணும் பொழுது பெருமானே நீங்கள் இருக்கிறியா, எல்லாரும் அருள் செய்யுங்க அப்படின்ட்டு போனால் வேலை முடிஞ்சது. அப்படி உலகம் ஏதோ வகையில் போயிட்டு இருக்குது. அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை. நம்மளை பார்த்து அவங்க ஒரு வேலை திருந்துனா நமக்கு அது ஏற்புடையது தான். அதனால ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே. மணிவாசகரே சொல்றாருன்னா நம்மள எந்த மாற்றணும்? உலகில் இருக்கிற மக்கள் அதுவும் இல்லை. எப்படியாவது வழிபாடு சேவிக்கணும். ஆனால் அந்த உயிருக்கும் இறங்கி அருள் செய்வதற்காகத்தான் இறைவன் இருக்கிறான். அப்பேற்பட்ட உயிர்களுக்கும் இறங்கி அருள் செய்கிறான். அதான் மணிவாசகர் பாரு, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம். எத்தனையோ காலங்கிறது இங்கே குறிப்பிட்டு சொல்ல. 84 லட்சம் யோனி பேத காலங்கள். அத்தனை முறை பிறந்து பிறந்து இழைத்து இழைத்து இறந்து இறந்து பிழைத்தேன். எத்தனையோ பிறவி இழைத்தேன் எம்பெருமான். திருவாசகர் சொல்றார் இல்லையா சிவபுராணத்தில்? அதுபோல மீண்டும் நமக்கு அந்த சாமி அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கலாம். கோயில் திருப்பதிகம்